we can overload the main method. Main method is the entry point of the application. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஓவர்லோட் பண்ண முடியுமா, மெயின் மெத்தட் ஓவர்லோட் பண்ண முடியுமானா தாராளமாக ஓவர்லோட் பண்ண முடியும். எந்த எரரும் வராது, அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த எரரும் வராது. பாருங்க, நான் தான் ரன் பண்ணி காட்டினேன், எந்த எரரும் வராது. We can overload the main method, but it does not goes to the next point. இந்த ஸ்டாட்டிக் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணால் வித்தவுட் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட், பிகாஸ் ஸ்டாட்டிக் ஒன் ஸ்டாட்டிக் அப்படின்னு நீங்கள் ஸ்டேட் எழுதிட்டீங்க அப்படின்னா தட் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ரேதர் தேன் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, தட் பிலாங்ஸ் டு த கிளாஸ். அதுதான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ ஒரு பார்த்தீங்க டெமோ ஸ்டாட்டிக் வேரியபிள் டாட் ஜாவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகே, ஸ்டாட்டிக் வேரியபிள்னு எழுதுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுக்குறோம். ஸோ இதோட ஸ்கெலட்டன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறேன். இல்லை நம்ம எப்பயும் போல் ஸ்டூடெண்ட் கிளாஸே நம்ம எழுதுவோம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸ்டூடெண்ட் கிளாஸ் எழுதுகிறேன். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் கிளாஸ் எழுதுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் நேம் எழுதுகிறேன், இன்ட் ஏஜ் எழுதுகிறேன், ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட் எழுதுகிறேன். ஸ்ட்ரிங் காலேஜ்னு எழுதுகிறேன். கரெக்டாக? இப்போ எனக்கு இது அத்தனை இன்ஸ்டன்ஸுமே எனக்கு தேவை. நேம் கம்மா டிபார்ட்மெண்ட் கம்மா காலேஜ் இன்ட் ஏஜ். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், this dot name equivalent to name, this dot age equivalent to age, this dot department equivalent to department, this dot college equivalent to college. Assume that. Okay, right? கரெக்டா? இதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு நான் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் S1 equivalent to new student of, உங்கள் நேம் சொல்லுங்கள், ஹரிஷ். ஹரிஷ் அவருக்கு 22 years, டிபார்ட்மெண்ட்டு சிஎஸ்சி, காலேஜ் நேமு கொங்கு. கேஇசி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, ஸோ இட்ஸ் குட். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டர்லேயே பிரிண்ட் பண்ணுறேன், இல்லை கன்ஸ்ட்ரக்டர் விட்டு வெளியே பிரிண்ட் பண்ணுறேன், அது என்னோட இஷ்டம். ஓகே, name, this one is age, this one is department, and this one is college. Plus college, right? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, S1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணாவே போதும். S1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணாவே போதும். So it collect all the values. எல்லாம் வந்துருச்சு. ஹரிஷ் 22 சிஎஸ்சி கேஇசி. ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு டேட்டா எடுக்கிறேன், நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட்லேயே நிறுத்தாதீங்க, ஜாவா கற்றுக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் S2. நெக்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லுங்கள் தம்பி. கிருப்பா.
Kripa. Age is 21. He is easy. காலேஜ் கேஇசி தான் வச்சுருக்கேன். காலேஜ் கேஇசி தான் வச்சுருக்கேன். ஒரு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல வேரியபிளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் S1 அப்படின்னு கிரியேட் ஆகுது, S2 அப்படின்னு கிரியேட் ஆகுது. அதோட நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட் காலேஜுக்குன்னு தனித்தனி மெமரி அலோகேட் ஆகும். தனித்தனி மெமரி அலோகேட் ஆகும். ஸோ செப்பரேட்டாக மெமரி அலோகேட் ஆகும். எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will allocate a separate memory for each and every object. So S1 is an object. Look, S1 is an object. S2 is an object. Correct? இப்போ நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், காலேஜ். So here also it will allocate a memory for the second object S2. This is the variables. Variables எல்லாத்துக்குமே அசைன் ஆயிருக்கும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் the variable, this one is name, this one is age, this one is department, this one is college. ஸோ எல்லாத்துக்குமே மெமரி அலோகேட் ஆகிருக்கும். எல்லாமே ஆக்குபைன்ஸில் இருக்கும். இதெல்லாம் மெமரி அட்ரஸ். இதுவும் அதோட மெமரி அட்ரஸ், இதுவும் அதோட மெமரி அட்ரஸ், இதுவும் அதோட மெமரி அட்ரஸ், இதுவும் அதோட மெமரி அட்ரஸ். S1 வந்து பார்த்தீங்கன்னா ஹரீஷ், S2 வந்து கிருப்பா. பட் இங்கே என்னை பொறுத்தவரையும் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் தட் போத் ஆர் சேம். ஸோ ரெண்டு காலேஜ் ஒன்றா இருக்கப்போ ஒய் டோன்ட் வி ஹாவ் அ காமன் ஸ்பேஸ்? இப்போ எனக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 100 ஸ்டூடெண்ட்டும் ஒரே காலேஜ். பட் மற்ற நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட் யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்ட்டை அப்படியே என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறேன். புரியுதா? ஸோ என்னோட கோடிங்கில் என்ன பண்ணுறேன், ஐ ஃபீல் தட் ஸோ திஸ் இஸ் நாட் கன்வீனியன்ட். ஸோ இந்த இடத்துல த காலேஜ் அப்படின்றது நான் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணலை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் எடுத்த உடனே இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஒன்று குறையுதா? ரொம்ப சந்தோஷம். ஒன்று குறையுதா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஸ்ட்ரிங்கு காலேஜ் இட்ஸ் காமன் நோ கேஇசி. Now what I'm going to do is just for the memory management I would like to give the credits for this variable to static. So once if you declare this as static, this is not belongs to an object of the class. So already we know that we have the objects S1 and S2. இப்போ நீங்கள் இதை கொடுத்ததுனால ஸ்டாட்டிக்னு கொடுத்ததுனால this is belongs to the class rather than the object. இது கிளாஸ் சம்பந்தப்பட்டது. மீனிங் தட் அனைத்து ஆப்ஜெக்டுகளுக்கும் பொதுவானது. மீனிங் தட் அனைத்து ஆப்ஜெக்டுக்கும் பொதுவானது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், இதை ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து ஆப்ஜெக்டுக்கும் பொதுவானது. எவ்வளோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது. அப்போ இந்த இடத்துல நான் வந்து காலேஜ் ஆக்சஸ் பண்ணுறேன். எப்படி ஆக்சஸ் பண்ணேன், ஸ்டூடெண்ட் டாட் காலேஜ். அப்போ நான் இங்கே ஒவ்வொரு முறையும் நான் இங்கே பாஸ் பண்ண தேவையில்லைல்ல. hope you understand. So I am reducing my effort. என்னோட எஃபர்ட்டை இங்கே வேல்யூ பாஸ் ஆகுது நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட். ஸோ தட் வில் பி அசைன்ட் டு த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். So and it will be, this is a keyword which is used to refer the current object. S1 இருக்கலாம், S2 இருக்கலாம். புரியுதுங்களா? பட் இங்கே நான் பாருங்க S1 டாட் அப்படின்னு கூப்பிடல, பிகாஸ் இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ரைட்? கிளியர்? புரியுதா? ஸோ S2 டாட் டிஸ்பிளே கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். லெட் மீ செக் ஜாவா டெமோ ஸ்டாட்டிக் வேரியபிள் டாட் ஜாவா.
Java demo static variable. Look, Kripa age, Harish 22, CSE, college KEC, Kripa age 21, department EC, college KEC. Hope you understand. It does not allocate a separate memory for each and every instance. ஒவ்வொரு இதுவும் அலோகேட் ஆகாது இந்த இடத்துல. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்பில் சாரி ஐம் நாட் குட் வித் திஸ் போர்டு. இந்த காலேஜ் அப்படின்ற விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரியில் போயிட்டு காலேஜ் அப்படின்னு ஒரே ஒரு மெமரி மட்டும்தான் அலோகேட் ஆகும். புரியுதுங்களா? பிகாஸ் திஸ் இஸ் பிலாங்ஸ் டு கிளாஸ் ரேதர் தேன் த ஆப்ஜெக்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த போர்ஷன் நான் இங்கேருந்து கட் பண்ணிடுறேன். இது வந்து இங்கேருந்து கட் பண்ணிடுறேன். இங்கே வராது, இன்ஸ்டன்ஸாக வராது. இது வந்து என்ன ஆகும், ஹீப் மெமரியில் போய்ட்டு, இது ஹீப் மெமரியில் போயிட்டு காமனாக போய் உட்காந்து ஹீப் மெமரியில் போய்ட்டு. Hope you understand. So this is common for all the objects. So college இவரும் access பண்ணுவார், S2 access பண்ணுவார், SN எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் அனைத்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த ஹீப் மெமரியில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் வேரியபிள் காலேஜ் பொதுவானது. புரிஞ்சிட்டீங்களா? தொடர்ந்து பேசுவோம் ஸ்டாட்டிக்.